பார்த்திங்கன்னா பாபாவுடைய சின்ன வயசு பருவத்தோடைய ஒரு சின்ன கதை சொல்கிறாங்க. என்னென்னா, அப்போ வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா பிட்காவனுக்குன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு செல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு. அப்போ வந்து அங்கே எம்ப்ராய்டு வந்து போட கற்றுக்கிறாரு. எம்ப்ராய்டு போட நல்லா கற்றுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அப்போ வந்து நல்லாவே வேலை செய்கிற பாரபட்சம் பார்க்காம எல்லா உழைப்பும் போடுறாரு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி 3 பேர் வேலை செஞ்சுருந்தாங்க. ஒருத்தவங்க 50 ரூபா வாங்கியிருந்தாங்க, ஒருத்தவங்க 100 ரூபா, இன்னொருத்தவங்க 150 ரூபா வாங்கியிருந்தாங்க. ஆனால் இவர் நல்லா வேலை செய்கிறத பார்த்து முதலாளி இவருக்கு 600 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து நல்ல பணம் வருது, நல்ல பிஸ்னஸ் ஓஹோன்னு போகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இவரை கௌரவிக்கும் விதமாக இவருக்கு ஒரு சால்வை இந்த மாதிரிலாம் போத்துறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சுற்றி இருக்கிறாங்களாம் சொல்லி நீ வாங்கி என்கிட்ட கொடு அப்படின்றாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வாங்கிறதுனால ஒரு யூஸுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட எஜமான் பணம் மூட்டையாக ஒழியுது. அதை விட நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து பேராசைப்படக்கூடாது. இது வந்து மாயையை தான் இருக்கும். கண்டிப்பாக இது மாயை தான். நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகத்தில் நம்ம ஒரு விஷயத்த செஞ்சால் கூட நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அப்படி தேவைக்கு மீறி ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஸோ அதனால் வந்து என்னென்னா, நம்ம வந்து எப்பயுமே தேவைக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான். இது இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இருக்கணும். இப்படி இருந்தால் தான், ஏன்னா நாளைக்கு மண்ணோட மண்ணாக தான் நம்மளோட உடம்பு போக போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சின்ன ஒரு கதையை முடிவடைகிறது. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.